கவனத்திற்கு, நிறை மாத கர்ப்பிணி பெண்கள் வீட்டில் இருக்கும் போது இடுப்பு வலி ஏற்படும் போது 108 ஆம்புலன்ஸ் போன் பண்ணி வர வச்சு நேரா 108 காரங்க இங்க டெலிவரி வார்டுல இங்கதான் அட்மிஷன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இங்க வந்த பிறகு அட்மிஷன் போடும்போது அந்த ப்ளூ கலர் கூட இருக்கிற பேஷண்ட் அட்டெண்டருக்கு ஒரு அட்டை கொடுத்திருப்பாங்க. அந்த கர்ப்பிணி பெண்கள் கூட இருக்கும் போது ஸ்டார்டிங் யார் கூட இருந்தீங்களோ அந்த தாய்மார்கள் மட்டும்தான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போற வரைக்கும் இருக்கணும். நிறை மாத கர்ப்பிணி பெண்கள் இங்க வந்த பிறகு டெலிவரி ஆன பிறகு அந்த பேஷண்ட் அட்டெண்டர் தாய்மார்கள் ஒரு ஆளுகள் அனுமதிப்பாங்க. அந்த தாய்மார்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போற வரைக்கும் அந்த தாய்மார் தான் அவங்க கூட இருக்கணும். அடுத்தபடியாக காலை 6 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் டிபன் சாப்பிடறதுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு அந்த தாய்மார்கள் கூட இருக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. 8 மணிக்கு மேல பேஷண்ட் டாக்டர் எல்லாரும் கீழே இறங்கி வந்தோம்னா கீழே இறங்கி வந்த பிறகு மேல கிளீன் பண்ணிட்டு டாக்டர் ஹவுஸ் முடிஞ்ச பிறகு பேஷண்ட் டாக்டர்ல பாஸ் இருக்கிறவங்கள உள்ள விட்டுருவாங்க. அதே போல மத்தியானம் 1 மணிலிருந்து 2 மணி 1 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் சாப்பாடு அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த பாஸ் இருக்கிறவங்க கீழே வந்து சாப்பாடு வாங்கி போறதுக்கு அனுமதிப்பாங்க. பேஷண்ட் பார்க்கறதுக்கு அந்த பேஷண்ட் பாஸ் எடுத்து கொடுத்த பிறகுதான் இன்னொரு ஆள் உள்ள போக முடியும். ரெண்டாவது கட்ட பேக் உள்ள எடுத்து போறதுக்கு அனுமதி கிடையாது. அதே போல மருத்துவமனைக்குள் உள்ள சந்தேகப்படும்படியாக யாரேனும் தொடர்ந்து 4 நாள் 3 நாள் இருந்தாங்கன்னா அறிமுகம் இல்லாத ஆளு யாராவது இருந்தாங்கன்னா உடனே டாக்டர் கிட்டே சிஸ்டர் கிட்டே செக்யூரிட்டி கிட்டே தகவல் கொடுங்க. அதே போல மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சாப்பாடு எடுத்துட்டு வர்றதுக்கு பேஷண்ட் டாக்டர் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. இங்க செக்யூரிட்டி கிட்டையும் பொதுமக்கள் யாரும் வாதம் பண்ணி பேசாதீங்க. நம்ம வந்து டெலிவரி வார்டுக்கு குழந்தை பிறந்து அந்த தாய்மார்கள் உடல்நிலை ஆரோக்கியத்துடன் இருக்கிறாங்க. குழந்தை தாய்ப்பால் தெளிவா குடிக்குது, எந்த பிரச்சனை இல்ல. குழந்தை பெற்ற தாய்மார்கள் உடல்நிலை ஆரோக்கியத்துடன் இருக்காங்க, நல்லா சாப்பிடுறாங்க, பிரச்சனை இல்லைன்னா மினிமம் 3 நாள் 4 நாள் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. வீட்டுக்கு அனுப்பும் போது தமிழ்நாடு அரசு 102 வாகனம் இலவசமாக ஏற்பாடு செய்துள்ளது. அந்த வாகனத்தை பயணித்து செல்லுமாறு தமிழ்நாடு அரசு சார்பாக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பாக பொதுமக்களை தாங்களை அன்போடும் பண்போடும் கனிவோடும் வருக வருக என வரவேற்கிறோம்.